ஸோ லாஸ்ட் எபிசோடில் பிரேக்னா என்ன, கண்டினியூனா என்ன, பாஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ இன்னைக்கு இந்த எபிசோடில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நெஸ்டட் லூப்னா என்ன, அதோட ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது எப்படி இருக்குன்றதை பற்றி பார்ப்போம் வாங்க. ஸோ லூப்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. திரும்ப திரும்ப ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குன்னா அது லூப்பு. லூப்புக்குள்ள இன்னொரு லூப் இருக்கு அப்படின்னா அதை நம்ம நெஸ்டட் லூப்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அந்த நெஸ்டட் லூப் அப்படின்றது எப்படி இருக்குன்றத ஃபர்ஸ்ட் வந்து விஷுவலா நான் உங்களுக்கு இங்க காட்டுறேன். ஸோ ஒரு லூப்புன்றது நமக்கு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்படி சுத்திக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? ஒரு விஷயம் திரும்ப 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 நடந்துகிட்டே இருந்தால் அது லூப். அந்த லூப்புக்குள்ள மறுபடியும் ஒரு லூப், அதுக்குள்ள மறுபடியும் ஒரு லூப் போய்கிட்டே இருக்கிறத நம்ம நெஸ்டட் லூப்னு சொல்லுவோம். இதை வந்து நான் ப்ராக்டிக்கலா உங்களுக்கு நான் விஷுவல் ஸ்டுடியோ கோட்ல நான் உங்களுக்கு இங்க காட்டுறேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் ஆஃப் 5 அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ பிரிண்ட் எக்ஸ்ன்னு கொடுத்தா எனக்கு என்ன ஆகும், அவுட்புட்ன்றது கிடைக்கும். இது ஒரே ஒரு லூப். இப்போ லூப்புக்குள்ள லூப்ன்றது எப்படி இருக்கும் இப்போ பாருங்க. ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் ஆஃப் 1,3ன்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்போ என்னென்ன வரும், 1,4ன்னு வச்சுக்கலாமா? என்னென்ன வரும்னா 1 2 3 வரும். கரெக்டாக இங்கே பாருங்க, பிரிண்ட் எக்ஸ் 1 2 3 வந்திருக்கு. பட் நான் மறுபடியும் இதுக்குள்ள இன்னொரு லூப் நான் போடுறேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஃபார் ஒய் இன் ரேஞ்ச் ஆஃப் ஒய் இன் ரேஞ்ச் ஆஃப் 1,3 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நான் இதில் எக்ஸையும் பிரிண்ட் பண்ணுறேன், கூடவே ஒய்யையும் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்க, 1 ஃபர்ஸ்ட் பெரிய லூப்ல எனக்கு 1ன்றத ஃபர்ஸ்ட் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் சின்ன லூப்ல எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா 1 எடுத்துட்டு வரும், 2 எடுத்துட்டு வரும். அப்போ மேல இருக்கக்கூடிய 1 கீழே இருக்கக்கூடிய 1 கூடயும் மேட்ச் ஆயிருக்கு, 2 கூடயும் மேட்ச் ஆயிருக்கு. அதே மாதிரி மேல இருக்கக்கூடிய 2 ஆனது 1 கூடயும் மேட்ச் ஆயிருக்கு, 2 கூடயும் மேட்ச் ஆயிருக்கு. அதே மேல இருக்கக்கூடிய 3 ஆனது 1 கூடயும் மேட்ச் ஆயிருக்கு, 2 கூடயும் மேட்ச் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து நீங்க மேத்தமேட்டிக்ஸ்ல பெர்முடேஷன் காம்பினேஷன்ஸ் அப்படின்ற கான்செப்ட்லாம் படிச்சிருப்பீங்க. என்பிஆர் என்சிஆர் அப்படின்றதெல்லாம் வரும் இல்லையா? அதே கான்செப்ட்ல தான் ஒர்க் ஆகும். ரைட்டுங்களா? உதாரணத்துக்கு நம்மளோட விஷயமான அந்த லூப்பை இங்க யோசிச்சு பாருங்க. 1 2 3 இருக்கு, இங்க 1 2 இருக்கு. அப்ப இது போயிட்டு இது கூட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆகும். அப்ப ரிசல்ட் என்ன வரும்? 1 1. மறுபடியும் இதுக்கு போயிட்டு இது கூட மேட்ச் ஆகும். அப்ப ரிசல்ட் என்ன வரும்? 1 2. இப்ப இது போயிட்டு இது கூட மேட்ச் ஆச்சுன்னா என்ன வருது? 2 1. இது போயிட்டு இது கூட மேட்ச் ஆச்சுன்னா மறுபடியும் என்ன ஆகும்? 2 2ன்னு வரும். அதே மாதிரி 3 கூட 1 மேட்ச் ஆகுது, 3 கூட 2 மேட்ச் ஆகுது. அப்ப 3 1 அப்புறம் 3 2. அந்த மாதிரியான ரிசல்ட் தான் இங்க நீங்க பாப்பீங்க. ரைட்டுங்களா? ஸோ அப்போ லூப்புக்குள்ள திரும்ப ஒரு லூப். ஓகே, 1ன்றது வெளியே இருக்கக்கூடிய லூப்பு, அதுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன லூப் இது. 2ன்றது பெரிய லூப், அதுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன லூப் இது. இது அவுட்டர் லூப், இது இன்னர் லூப். ஓகே, அப்போ இந்த இடத்துல அவுட்டர் லூப் ஆனது வெளியே இருக்கிறத நம்ம அவுட்டர் லூப்னு சொல்றோம். வெளியே இருக்கக்கூடிய இதை நம்ம என்னன்னு சொல்றோம்? அவுட்டர் லூப். அப்ப இது என்னது நமக்கு? இன்னர் லூப் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டுங்களா? ஸோ இதுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் நீங்கள் பைத்தானுக்கு இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான நெஸ்டட் லூப்பில் பல கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. கட்டாயமாக இதை நீங்கள் மாஸ்டர் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, கன்சிடர் என்கிட்ட 3 கலர் இருக்கு. ரெட் கலர், ப்ளூ கலர், க்ரீன் கலர். எனக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் நான் வந்து இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுங்கன்னு சொல்லி சில செட் ஆஃப் கலர்ஸு, செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸை நான் கொடுக்க போகிறேன். இப்போது எனக்கு ரெட் கலரில் ஒரு பாலை மேக் பண்ணணும், ரெட் கலரில் ஒரு பென்னை மேக் பண்ணணும், ரெட் கலரில் ஒரு பேக்கை மேக் பண்ணணும். அதே மாதிரி வேறு ஒயிட் கலர் வச்சுக்கலாமா? ஸோ ரெட் கலரில் ஒரு பாலை மேக் பண்ணணும், ரெட் கலரில் ஒரு பென்னை மேக் பண்ணணும், ரெட் கலரில் ஒரு பேக்கை மேக் பண்ணணும். அதே மாதிரி ப்ளூ கலர் பால், ப்ளூ கலர் பென், ப்ளூ கலர் பேக், க்ரீன் கலர் பால், க்ரீன் கலர் பென், க்ரீன் கலர் பேக். ஸோ ஒயிட் கலர் பால், ஒயிட் கலர் பென், ஒயிட் கலர் பேக். ஸோ இப்போ ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் எனக்கு ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் போகணும். இப்போ ரெட்டில் எல்லா ப்ராடக்ட்டும் மேக் பண்ணணும்னு நான் ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணணும். ப்ளூவில் எல்லா ப்ராடக்ட்டையும், க்ரீனில் எல்லா ப்ராடக்ட்டையும் மேக் பண்ணணுன்ற இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணணும். ஸோ அதை எப்படி நம்ம பைத்தனில் இங்கே ஒரு ஐட்ரேஷனாக லூப்புக்குள்ளே லூப்பாக எப்படி எழுதணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இங்கே சொல்கிறேன். ஸோ இதுதாங்க உங்களுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளாக இருக்க போகுது. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு கலர்ஸை நான் இங்கே வைக்கிறேன். கலர்ஸ் ஈக்குவல் டு ரெட்டு, க்ரீனு, ப்ளூ, ஒயிட்டு. அப்போ என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு? ப்ராடக்ட்ஸ் ஈக்குவல் டு பால்,
பேக், பென். ஓகேயா? இப்போ எனக்கு ரெட் கலர்ல பாலும் மேக் பண்ணணும், பேக்கும் மேக் பண்ணணும், பென்னும் மேக் பண்ணணும். அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல ரெட் பால், ரெட் பேக், ரெட் பென் அப்படின்னு வரணும். அடுத்து கிரீன் பால், கிரீன் பேக், கிரீன் பென்னு வரணும். அடுத்து ப்ளூ பால், ப்ளூ பேக், ப்ளூ பென்னு வரணும். சோ ஆன் அண்ட் சோ ஃபார்த் எனக்கு அவுட்புட்ல வேணும். ஸோ இதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபார் கலர் இன் கலர்ஸ். ஓகே, அடுத்து ஃபார் ப்ராடக்ட் இன் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்ட பிறகு பிரிண்ட்டு கலர் கமா ப்ராடக்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் பிரிண்ட் பண்ணும்போது பார்க்கலாம், ரெட் பால், ரெட் பேக், ரெட் பென். ஸோ அந்த காம்பினேஷன்ஸ் வந்திருக்கா இங்கே. ஓகே, ஒவ்வொன்றும் கூட மேட்ச் ஆகி எனக்கு அவுட்புட்டில் எனக்கு இங்கே கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். இல்லைனா இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இது வந்து காம்பினேஷன்ஸ்க்கு மட்டும் இல்லை, ஹைரார்கிக்கல் கான்செப்ட்ஸுக்கு ஒர்க் ஆகும். உதாரணத்துக்கு இப்போது எனக்கு ஒரு நிறைய ஃபைல்ஸை ஜென்ரேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு 2025, 2026ன்னு 2 வருஷத்துக்கு 3 மாதத்துக்கு ஜான், ஃபெப், மார்ச் இந்த 3 மாதத்துக்கு 3 நாளைக்கு நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், ஃபைலை மேக் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது 2025 ஜான்வரி 1ஆம் தேதி ஒரு ஃபைலை உருவாக்குறோம். 2025 ஜான்வரி 2வது நாள் ஒரு ஃபைலை உருவாக்குறோம். 2025 ஜான்வரி 3வது நாள் ஒரு ஃபைலை உருவாக்குறோம். அப்போது இது லூப்பு, ஃபர்ஸ்ட் லூப்பு, அதாவது அவுட்டர் லூப். அதுக்குள்ள ஒரு இன்னர் லூப். மறுபடியும் அதுக்குள்ள என்ன இருக்கு, இன்னொரு இன்னர் லூப் இருக்கு. லூப்புக்குள்ள லூப்பு. நெஸ்டட் லூப்னா லூப்புக்குள்ள லூப் இருக்கிறது. இது நெஸ்டட் லூப்புக்குள்ள மறுபடியும் ஒரு லூப்புக்குள்ள லூப். அதே மாதிரி 2025 பிப்ரவரி, 2025 பிப்ரவரி 1, பிப்ரவரி 2 அந்த மாதிரி எனக்கு போய்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இதை எப்படி இங்கே நாம குறியா எழுத போறோம் அப்படின்ற லாஜிக்கை இங்கே நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் வச்சுக்கலாமா? இயர்ஸ் ஈக்குவல் டு 2025, 2026. ஓகே, அடுத்து எனக்கு என்ன தேவை அப்படின்னா மந்த்ஸ் தேவை. மந்த்ஸ் என்னென்ன மந்த்ஸ் வச்சுக்கலாம்? ஜான், ஃபெப், அடுத்து மார்ச், அடுத்து டேஸ். டேஸ் வந்து 3 நாள். ஃபர்ஸ்ட் 3 நாளைக்கு நான் வந்து ஃபைலை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். 1, 2, 3 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதை நான் லூப்புக்குள்ள எழுத போறேன். ஃபார் இயர் இன் ஒவ்வொரு வருஷத்துக்கும், ஃபார் இயர் இன் இயர்ஸ், அதுக்குள்ள ஃபார் மந்த் இன் மந்த்ஸ், ஓகே, ஃபார் டே இன் டேஸ் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போறோம், பிரிண்ட். I'm just going to create a file with the format of CSV. CSVன்னு ஒரு ஃபார்மேட்ல உருவாக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ fstring of report வருஷம். ரிப்போர்ட் வந்து ஃபர்ஸ்ட் டே வச்சுப்போமா? டே, இந்த டேல இந்த மந்த்ல இந்த வருஷம், இயர். ஓகே, என்ன ஃபைலை உருவாக்க போறோம்? CSV ஃபைல். இப்படி கொடுத்தா 2025 ஜனவரி 1, 2025 ஜனவரி 2 அப்படி எனக்கு லூப்பா உருவாகி எனக்கு அவுட்புட் வரும். ரிப்போர்ட் 1 ஜனவரி 2025 வந்திருக்கா? ஸோ அப்போ லூப்புக்குள்ள லூப்பு, நெஸ்டட் லூப்புக்குள்ள இன்னொரு லூப்பை நம்ம பயன்படுத்தி இதை நம்ம சாத்தியப்படுத்தியிருக்கோம். ரைட்டுங்களா? ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் இது. பட் இது மூலிமா பல கேள்விகளை கேட்பாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின் தரேன், இந்த கொஷினுக்கான ஆன்சரை உங்களால் சால்வ் பண்ண முடியுமா அப்படின்றத பார்த்து இந்த கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எனக்கு இந்த மாதிரியான பேட்டர்ன் வேணும். 1 ஸ்டார், 2 ஸ்டார், அடுத்து 3 ஸ்டார், அடுத்து 4 ஸ்டார், அடுத்து எனக்கு என்ன வேணும்னா 5 ஸ்டார் வேணும். இது லூப்புக்குள்ள லூப்பை பயன்படுத்தணும். ஓகே, லூப்புக்குள்ள லூப்பை பயன்படுத்தி எனக்கு இந்த பேட்டர்னுக்கான அவுட்புட்டை, இந்த பேட்டர்னுக்கான ப்ரோக்ராமிங்கை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. யாரெல்லாம் கரெக்டாக போடுறீங்கன்றதை நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக தம்ஸ் அப் கொடுத்துட்டு உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு எதுவும் உங்களுக்கு கேள்விகள் இருக்குது, ஃபீட்பேக் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம். பாய் பாய், தேங்க்யூ.